இந்த சித்திர திருநாள் விஜயநகர பேரரசனுடைய சங்ககுல மன்னன் 2ஆம் ஹரிஹரரின் மகன் விருப்பண்ண உடையார். விருப்பன் திருநாள்ங்கிறது விருப்பண்ண உடையார்ங்கிற பேர். ஐப்பசி சிரவணம் தான் திருப்பார்கடல்ல பெருமான் தோன்றின நட்சத்திரம். அப்பதான் இங்க பிரம்மோத்சவம் நடந்துட்டு இருக்கு. அந்த நாளில் நடந்து வந்த பிரம்மோத்சவம் கலாப காலம் 1323 1371 ஆனானப்பட்ட ராமச்சந்திர பிரபுவே 14 வருஷம் தான் காட்டுக்கு போனார். அவர் ஆராதிச்சிருந்து இந்த பெருமாள் 48 வருஷம் போறேன் அப்படி நீங்க ஏந்து போயிட்டு வந்தார். 1371 திரும்பி வந்தார். அப்போதும் உற்சவாதிகள்லாம் ஓஹோன்னு நடக்கல. அதற்கப்புறம் இதை சரிப்படுத்தி இந்த உற்சவத்தை ஆரம்பிக்கிறது 12 வருஷம் ஆச்சு. 1371 1383 வரையும் சித்திர உற்சவம் நடக்கல. அதற்கப்புறம் தான் விருப்பண்ண உடையார் துலாபாரம் கொடுத்து 17,000 பொற்காசுகள் எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் செப்பனிட்டு மக்களுக்கெல்லாம் அரைகூவல் விடுத்தான். கிராமம் கிராமமா எல்லாரும் பாருங்கோ, நான் 52 கிராமத்தை நிபந்தனமா திருவிடையாட்டமாக சமர்ப்பிக்கிறேன். இது கொண்டு இனிமே இந்த உற்சவம் குறைவில்லாம நடக்கட்டும்னு அவன் கொடுத்தது. தண்டோரா போட்டு ஒன்னும் காசு இல்லை, கருவூலத்துக்கு இல்லை, கொண்டு கொடுங்கன்னா மக்கள் எல்லாம் கொண்டு சமைச்சா. இந்த சித்திரத்தேர் பெருவிழாங்கிறது ரொம்ப பொதுவான உற்சவம். ராஜா அத்தனை பேரும் வந்து நீங்க ஓஹோன்னு நடத்தணும் அப்படின்னு சொன்னபடியாலதான் அன்னிலே இன்னி வரைக்கும் நடக்கிறது. வாகனங்கள் முதல் நாள் காலை கொடியேற்றம், கண்ணாடி அறை சேர்த்தி திருச்சிவிகையில ராத்திரி ஏழ்றார். மறுநாள் 2ஆம் உற்சவம் காலை பல்லக்கு, மாலை கற்பக விருட்சம். 3ஆவது உற்சவம் காலை சிம்மவாகனம், மாலை யாழி வாகனம். 4ஆம் உற்சவம் காலை சந்திரபிரபை, மாலை கருடோத்சவம். அடுத்தது 5ஆம் உற்சவம் காலை சேஷவாகனம், மாலை ஹனுமார் திருவடி வாகனம். 6ஆம் உற்சவம் காலை தங்க ஹம்சவாகனம், மாலை யான வாகனம். 7ஆம் உற்சவம் காலை புறப்பாடில்லை, மாலை திருச்சிவிகையிலே நெல்லடவை கண்டொரி வேலை எழுந்துருளுகிறார். இதிலே மறுநாள் கார்த்தால வெள்ளி வாகனம். வண்டலூர் சப்பரம்னு சொல்றோம், வண்டியூர் சப்பரம்னு அந்த நாள்ல சொல்லப்பட்டிருக்கிறதா தெரியுது. அது இன்று மாறிய வண்டலூர் சப்பரமா இருக்கு. பின் சேவையும் சேவிக்கலாம், முன் சேவையும் சேவிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 8ஆம் உற்சவத்தை நீங்க மாலை தங்க குதிரை வாகனத்தில் எழுறார். 9ஆம் தேதி காலை திருத்தேர். பெரிய நம்பிகளுடைய திருமாளிகை வாசலில் அவர் குமாரத்தை நிறுத்தி பின்னர் சமாதானமாகி ஓடிய தேர். இந்த திருத்தேர்ல மட்டும்தான் தோல்ல கிளிமாலையோட எழுறார். தேருக்கு பின்னாடி நாட்டு பாடல்கள்லாம் வந்ததா தெரிகிறது. இப்படி முதல் திருநாள்லேருந்து கடைசி திருநாள் வரை சமமாக அனைவருக்குமாக உற்சவத்தை நடத்தி விருப்பண்ண உடையார் விருப்பனுக்காக தொடங்கி இன்னைக்கு நம் போன்ற அடியார்களுடைய விருப்பத்துக்காக பெருமானுடைய பிரம்மோற்சவம் சித்திரை ரேவதி தேராக நடைபெற்று வருகிறது.